வெண்ணிலாவை சைக்கோ கில்லர் கொலை பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணியிருப்பான். இந்த விஷயம் ஹீரோவுடைய போலீஸ் டீமுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க, ஒரு பொண்ணோடைய பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் தான் கூட்டு வந்து விடுறாரு. அவர் கொடுத்த அந்த செயின் கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. மாஸ்க் போட்ட நபர் ஒருத்தர் இந்த பொண்ணோட கழுத்துல ஊசியை போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு அங்கேயே விழுந்துருது. அப்போ செயின் கீழே விழுந்துரும். கில்லருக்கு இப்போ செயின் ஞாபகம் வருது. இப்போ ஹூடி போட்ட ஒருத்தர் அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஆந்தை வந்து அட்டாக் பண்ண பாக்குது. அடுத்த நாள் காலையில குப்பை எடுக்கிறவங்க குப்பை தொட்டியில ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை பார்க்குறாங்க. உடம்பு ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கு. இப்போ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நேத்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்த அதே பொண்ணு தான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. மும்பைல இவர் போலீஸா இருக்காரு. இவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த பொண்ணுடைய பாடி பார்த்ததுமே இவருக்கு ஷாக் ஆயிடுது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பொண்ணும் அதே மாதிரி தான் குப்பை தொட்டில இறந்து போயிருப்பாங்க. இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக இப்போ இவர் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அன்அஃபிஷியலா தான் இவர்கிட்ட இந்த கேஸை கொடுத்திருப்பாங்க. இவரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட பொண்ணு இறந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா ஏதாவது லிங்க் இருக்கும்னு சந்தேகப்படுறாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல வர்ஸ்ட் பர்த்டே எவர்னு ஒரு போஸ்ட் வேற இருக்கு. இப்போ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அவரோ ஒரு போட்டோகிராஃபர் அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு செயினை கிஃப்டா கொடுத்ததையும் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட பாடியில அந்த செயின் இருந்திருக்காது. இப்போ சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பிளாக் கலர் கார் அந்த பக்கமா போயிருக்கும். அதுல இருக்கிறது ஃபேக் நம்பர், ரிட்டனே வந்திருக்காது. அந்த பக்கமா ஹூடி போட்ட ஒருத்தன் போயிருப்பான். இப்போ இவரும் அந்த ஏரியாவை போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார்ல அந்த பொண்ணுடைய செயின்ல இருந்து அதே டாலர் சிம்பிள் வரைஞ்சிருக்கு. கார் ஓனருக்கு அது யார் வரைஞ்சதுன்னு தெரியலன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சர்ச் பண்றாங்க. அப்போ தமிழ் அறிவுன்ற ஒருத்தனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. இவன் ஒரு ஸ்விம்மரா இருப்பான். இப்போ போலீஸை இவனை தேடி அங்கே வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததுமே இவன் ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோவா அவங்க டீமும் அவனை பிடிச்சிடுறாங்க. தமிழ் அறிவு மேல ஆல்ரெடி ஒரு ட்ரக் கேஸ்ல எஃப்ஐஆர் போடாம அக்யூஸ் லிஸ்ட்ல இருந்திருப்பான். இவனை தனியா ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு இவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட டைம் ஆக ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். என் பேக்ல ஒரு மாத்திரை இருக்கும், அதை மட்டும் தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். பேட் மெமரிஸ் அழிக்கிறதுக்காக தான் இந்த மாத்திரை. ஆனா இதுலயும் ஒரு ட்ரக் இருக்கும். அங்க இருக்கிற டஸ்டால ஒரு பொண்ணோட முகத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். இப்போ இவனும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி பண்ணி கத்திட்டு இருக்கான். 20 லிட்டர் தண்ணியை ஒரே இதுலயே குடிச்சிடுறான். மாத்திரை போடாம ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றான். இப்போ தண்ணியில எங்க மூச்சு விட முடியாம போயிடுமோன்னு இப்போ போலீஸ் அவன் கேட்ட மாத்திரை அவன் கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு.